திருச்சிற்றம்பலம். ஸ்ரீராமஜெயம். இப்பொழுது பேசக்கூடிய தலைப்பு 6வது ராவணனின் வீழ்ச்சி ஆணவத்தின் தோல்வியா தர்மத்தின் வெற்றியா? ராவணன் சீதையை கடத்தி போறாரு. கடத்தி போகும்பொழுது ஜடாயு வந்து காப்பாற்ற வராங்க. இவன் ஆணவத்தினால ஜடாயை கொன்று கீழே போட்டு விட்டுறாரு. திரும்ப அவர் அவர் நகரத்துக்கு போறாரு. இலங்கை மாநகரத்துக்கு போறாரு. போய் ஒரு அசோகவனத்துல போய் சீதையை அமர்த்திடுறாங்க. அவர் போனோன்னு மண்டோதரி, இலங்கை மன்னன் ராவணனுடைய மனைவி மண்டோதரி, ஒரு பெண்ணுக்கு தீங்கு இழைக்க கூடாது, நீங்க இப்பயும் கொண்டு விட்டுருங்க, உங்களை ராமர் மன்னிச்சிருவாருன்னு சொல்றாங்க. அவன் ஆணவத்தினால நான் கொண்டு விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. திருப்பி விபீஷணன் சொல்றாரு, அவர் பீடனன் அவருடைய தம்பி சொல்றாரு, அதையும் அவன் ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு. ஆணவம் அவருக்கு ரொம்ப இருந்துச்சு. சீதைகிட்ட போய் நான் நான் ரொம்ப வீரன், என்னை வெல்ல யாராலையும் முடியாது, நான் உலகை ஆளக்கூடிய சிவபெருமானின் பக்தன், அவரிடம் நான் நிறைய வரங்கள் வாங்கியிருக்கேன், என்னை யாரும் கொல்லவும் முடியாது வர முடியாது அப்படின்னு சொன்னாங்க. சீத்தை என்னை தேடி ராமபிரான் வருவாரே என்று வெற்றியா உறுதிப்பாடா இருக்காங்க. அவன் ஆணவத்தினால வனவாசத்தில் வாழக்கூடிய ராமரா உன்னை தேடி வரப்போறாரு, வர முடியாது, என்னோட எல்லைக்குள்ள வர முடியாதுன்னு ஆணவத்தினால சொல்றாங்க. மண்டோதரி பல தடவை சொல்லி பாக்குறாங்க, இந்த மாதிரி சீதாவை கொண்டு விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. மண்டோதரி கேட்ட பாடல. அவர் கூட இருக்கவங்க எல்லாரும் சொல்றாங்க. ஆனா ராவணன் ஆணவத்தினால கேட்க மாட்டேங்கிறாரு. சீதை ஒரு புத்தகத்துல அறிவுரை நல்லபடியா சொல்லுவாங்க. அதனால அதை பிடிக்காம அவர் நான் வச்சிருந்த அறை, நான் படிச்ச புத்தகத்தை எல்லாம் எரிச்சிருன்னு சொல்லி ராவணன் எரிச்சிருவாரு. இதுவே அவருடைய அழிவுக்கு காரணம். நம்ம படிச்ச நம்ம எவ்வளவோ புத்தகங்கள் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் ராவணன், நீ படிச்சபடி நடக்கலை அப்படின்னு சொல்லி சீதா சொல்லுவாங்க. சொன்னா அதை அப்படி சொன்னோன்னா அந்த அறையை தீ வச்சு கொளுத்திடுவார். அப்பயே மண்டோதரி சொல்லுவாங்க, நீ இப்படி தன்னுடைய அறிவே நீ எரிச்சுக்கிட்ட மாதிரிதான், திரும்ப கொண்டு விடுன்னு சொன்னா கேட்க மாட்டாரு ராவணன். திரும்ப இவர் வருவாரு, அனுமன் வருவாரு. அனுமன் வந்தாலும் இது குரங்கு தானே அப்படின்னு சொல்லி வாளில் தீ வச்சு விட்டுருவாரு. தீ வச்சு விட்டா அனுமன் இலங்கையை எரிச்சு விட்டு வந்தாரு. இதுவும் 2வது அழிவுக்கான அவர் காரணம். அவர் ஆணவத்தினால இவர் குரங்கு தானே வாளில் தீ வச்சு விட்டுருவாரு. ராவணன் தீ வச்சு விட்டுருவாரு அனுமனுக்கு. அதனால அதுவும் அவருக்கு அழிவு காரணம். திரும்ப சமாதானத்துக்கு ராமர் போவாரு. ஆனா அவன் ஆணவத்தினால நான் பெற்ற வரங்கள்னால எனக்கு அழிவு கிடைக்காது, போரிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிடுவார். அந்த போரிடையில்தான் திரும்ப அவனுக்கு ரொம்ப கோபம் ராமர் வில்ல விட்டு இறந்து போயிடுவார். இவரோட கூட பிறந்தவங்க மனைவி எல்லாருமே ராமர் திருவடியை பற்றிக்குவாங்க. ஆனா இந்த ராவணனுக்கு மட்டும் ராமர் திருவடியை பற்றி தெரிய மாட்டேங்குது. அதனால அவர் அழிஞ்சு போறார். அதனால ராவணன் வீழ்ச்சிக்கு முதல் படி ஆணவம் தான். ஆணவத்தினால தோல்வியிட்டார். ராமர் தர்மத்தின்படி இருந்தாரு, அதனால வெற்றி பெற்றார். ஸ்ரீராமர் திருவடிகள் போற்று.